வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு எதை பத்தி நம்ம பார்க்க இருக்கோம்னா, இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு புரட்டாசி மாதத்தினுடைய கடைசி 10 நாட்களானது எப்படிப்பட்டதாக இருக்கும், அவர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் இருக்குமா, இல்லை ஏதாவது பார்த்தீங்கன்னா பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா, இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோவை விருச்சிக ராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்கிறது பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை, அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டில இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும், நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறார். அவரது பார்வை தனஸ்தானத்தில் பதிவதனால உங்களுக்கு பொருளாதார நிலைகளானது பார்த்தீங்கன்னா உயர்ந்து காணப்படும். தைரியங்களும் தன்னம்பிக்கையும் இப்பொழுது அதிகரிக்கும். குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியில பதிவதனால வருமானங்களானது உயருங்க. எதிலுமே உங்களுடைய கையானது மேலோங்கும். அதேபோல் பார்த்தீங்கன்னா மனையில் மங்கள நிகழ்ச்சிகளானது நடைபெறும். வருங்காலத்தை வளமாக்கி கொள்ள எடுத்த புது முயற்சிகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுங்க. வீடு, இடம் வாங்குவது பற்றி நீங்கள் சிந்திப்பீர்கள். அதேபோல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சனி பகவான் இந்த காலகட்டங்கள் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருப்பது. உங்களுடைய ராசிக்கு 3, 4 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. அஷ்டம சனி வக்ரம் பெறுவது ஒரு வழிக்கு பார்த்தீங்கன்னா நன்மைதான் அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கியங்கள் சீராகி ஆனந்தப்படுத்த, கல்விக்காகவும் கலைக்காகவும் எடுத்த முயற்சிகள் கை கொடுங்க. மனை கட்டி குடியேறுவது அல்லது கட்டிடம் பழுது பார்ப்பது, சொத்துக்கள் வாங்குவது பற்றி நீங்கள் இப்பொழுது யோசிக்கலாம். தொழிலுக்கான மூலதனங்கள் கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது மாற்று இனத்தவர்கள் கை கொடுத்து உதவுவர். புது முயற்சிகளில் வெற்றியானது கிடைக்கும். வாழ்வில் திருப்பு முனைகள் உண்டாகக்கூடிய நேரங்கள் இது அப்படின்னு சொல்லலாங்க. பிள்ளைகளினுடைய மேல் படிப்பு சம்பந்தமாகவோ அல்லது வேலை நிமித்தமாகவோ வெளிநாடு செல்வதற்கு முயற்சி எடுத்திருந்தால் அதில் வெற்றியும் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியானவர் புதன். லாபாதிபதி உச்சம் பெறுவது நன்மைதான். லாபங்கள் குவியும், தொழில் வெற்றி நடைபோடும், செல்வாக்கும் உயரும். முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைத்து முக்கிய புள்ளியாக மாற வாய்ப்புகள் உருவாகுங்க. உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நடப்பர். எதை எந்த நேரத்தில் செய்ய நினைத்தீர்களோ அதை அந்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். வெளிநாட்டில் இருந்து ஆதாயங்கள் தரக்கூடிய தகவலானது உங்களுக்கு கிடைக்கும். தொழிலை விரிவு செய்து நிரந்தர வருமானத்திற்கு வழியமைத்துக் கொள்வீர். இந்த காலகட்டத்தில் துளராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். அது சுக்கிரனுக்கு சொந்த வீடாகும். உங்களுடைய ராசிக்கு 7, 12ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிரனால சுப விரயங்களானது அதிகரிக்கீங்க. வரவை காட்டிலுமே செலவுகளானது கூடலாம். இருந்தாலுமே வாழ்க்கை தேவைகள் முழுவதுமே பார்த்தீங்கன்னா இப்பொழுது பூர்த்தியாகும். வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருள் மற்றும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இளைய சகோதரர்களோடு இணக்கங்களானது ஏற்படும். பாக பிரிவினை சுமூகமாக பார்த்தீங்கன்னா இப்பொழுது முடியும். வரன்கள் பார்த்தீங்கன்னா தேடி வரலாம். அதேபோல் துளராசிக்கு புதன் செல்கிறார். அவர் அங்குள்ள சுக்கிரனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை ஏற்படுத்துறாரு. அதனால உங்களுக்கு பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா உச்ச நிலையை அடைவீர்கள் அப்படின்னே சொல்லலாம். தொழிலை விரிவு செய்யக்கூடிய முயற்சியானது இப்பொழுது கைகூடு. செல்வாக்கு மிக்க ஒருவரால செயல்பாடுகள் அனைத்திலுமே வெற்றியும் கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரத்தை வழங்குவர். திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாகவே நடைபெறும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புகழானது பார்த்தீங்கன்னா கூடுங்க. வியாபாரங்கள் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வேண்டிய அளவிற்கு லாபங்களும் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் அதிகாரத்தை பெறுவர். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் மகிழ்விக்கும். அதேபோல் மாணவ மாணவிகளுக்கு பார்த்தீங்கன்னா பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களினுடைய ஆதரவானது கிடைக்குங்க. பெண்களுக்கு வரன்கள் வாசல் தேடி வரும். வருமானங்கள் திருப்தியை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் வேகங்களானது ஏற்படுங்க. ராசிக்கு 11இல் சூரியன் இருப்பதனால எண்ணியதை நீங்கள் செய்து முடிப்பீர்கள். பணவரவும் கூடும். தொழில் வியாபாரத்தில் சிக்கல்கள் தீர பாடுபடுவீர்கள். புதிய ஆர்டர்கள் பிடிக்க அதிகம் அலைய வேண்டியும் இருக்கு. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகம் உழைக்க வேண்டியும் இருக்குங்க. செயல்திறன்களானது உங்களுக்கு அதிகரிக்கும்.
குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே இடைவெளியானது குறைய மனம் விட்டு பேசுவது நல்லது. பிள்ளைகளுடைய எதிர்கால நலனுக்காக பாடுபட வேண்டியும் இருக்கு. பெண்களுக்கு உங்களது செயல்களில் மற்றவர்கள் குறை காண நேரலாம். தெய்வ பக்தியானது அதிகரிக்குங்க. கலைத்துறையினருக்கு புதிய முயற்சிகள் அனைத்துமே கை கொடுக்கும். அரசியல் துறையினருக்கு முன் திட்டமிடல் எதிலுமே அவசியம். மாணவர்களுக்குமே செயல் திறமைகளானது அதிகரிக்குங்க. கல்வியில் வெற்றி பெறுவதை குறிக்கோளாகவே கொண்டு செயல்படுவீர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த விருச்சிக ராசியில் உள்ள விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் காரிய தடைகளானது நீங்கும். நிலுவையில் உள்ள பணமானது கைக்கு கிடைக்குங்க. தன்னைத்தானே உயர்த்தி கொள்வதுடன் பிறருடன் உயர பாடுபடுவீர்கள். மனோ தைரியங்களானது உங்களுக்கு கூடும். எல்லா வகையிலுமே சுகங்களானது உண்டாகும். முயற்சிகளில் சாதகமான பலனும் கிடைக்கும். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய குரு பகவான் உங்களுடைய நிலையை பார்த்தீங்கன்னா உயர்த்துவார். நீண்ட காலமாக நீங்கள் கண்டு வந்த கனவுகளை பார்த்தீங்கன்னா நினைவாக்குவார். உங்களுடைய திறமைகளானது வெளிப்படும். செல்வாக்கும் அதிகரிக்கும். எதிர்பார்ப்பானது பூர்த்தியாகுங்க. செய்து வரக்கூடிய தொழிலில் இருந்த தடைகளானது விலகும். வருமானங்களும் அதிகரிக்கும். சகோதரர்களால் லாபங்களானது உண்டாகுங்க. அரசியல்வாதிகளினுடைய நிலைகளானது இப்பொழுது உயரும். ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு பதவிகளானது பார்த்தீங்கன்னா கிடைக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள் பதவி உயர்வுகளானது ஏற்படும். திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும். அதேபோல் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் உண்டாகுங்க. இடம் வாங்கக்கூடிய முயற்சியானது இப்பொழுது படிக்கும். வங்கியில் கேட்டிருந்த லோனானது உங்களுக்கு கிடைக்குங்க. கலைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னேற்றமான காலமாக இது காணப்படுது. சுக்கிர பகவானினுடைய சஞ்சார நிலைகள் சாதகமாக இருப்பதனால பொன்பொருள் சேர்க்கையானது ஏற்படுங்க. அதேபோல் உங்களுடைய நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த காலங்கள் யோகமான காலங்களாக இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறையானது அதிகரிக்குங்க. ராசிநாதன் மறைவு பெறுவதனால விவசாயிகள் கவனமாக செயல்பட வேண்டும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் அனைத்திலுமே பார்த்தீங்கன்னா நிதானமும் கவனமும் இருப்பது நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த விருச்சிக ராசியில் உள்ள அனுசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நிதானமாக செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவானினுடைய வக்ர நிலையினால அதில் மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கும். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்ப்பதனால இந்த காலங்கள் உங்களுக்கு முன்னேற்றமான காலங்களாக இருக்கு. ராகு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுடைய வழியிலே பார்த்தீங்கன்னா சங்கடங்களையும் பூர்வீக சொத்தில் பிரச்சனைகளையும் உண்டாக்கி வந்தாலும் குரு பகவானினுடைய பார்வை உங்களுடைய நிலையை பார்த்தீங்கன்னா மேம்படுத்துங்க. வரவு செலவில் இருந்த பிரச்சனைகள் இப்பொழுது நீங்கும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். வியாபாரத்தினுடைய தொழில் லாபத்தை நோக்கி செல்லுங்க. எதையோ இழந்தது போல் அவதிப்பட்டு வந்த நிலை மாற்றங்கள் பெறுவீர்கள். உங்களுடைய முயற்சி இப்பொழுது அதிகரிக்கும். நினைத்ததை அடைய வேண்டும் என்று தைரியமாக செயல்பட தொடங்குவீர்கள். அதேபோல் அதற்கேற்ற காலமாக இந்த காலங்கள் இருக்குங்க. குரு பகவானினுடைய பார்வை உங்களுக்கு பலத்தை அதிகரிக்கும். சொத்து விவகாரத்தில் இருந்த பிரச்சனைகளானது விலகுங்க. புதிய சொத்து வாங்கக்கூடிய முயற்சியானது வெற்றியாகும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா புதிய தொழில் தொடங்குவீர். வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவலானது வருங்க. அதேபோல் பெரியோரால் உதவி அனுகூலங்களானது கிடைக்கும். பொருளாதார நிலைகளும் உயரும். கணவன் மனைவிக்குள் இணக்கங்களானது உண்டாகுங்க. அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள் பதவி உயர்வுகளானது இப்பொழுது கிடைக்கும். சுய தொழில் செய்து வருபவர்கள் முன்னேற்றத்தை காண முடியும். பார்த்தீங்கன்னா கேட்டயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நன்மையான ஒரு காலகட்டங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எண்ணங்கள் எளிதாக நிறைவேறும். சூரியனால அரசு வழி முயற்சியால் யாவுமே பார்த்தீங்கன்னா வெற்றியாகுங்க. இந்த காலத்தில் உங்களுக்கு யோகமான காலமாக இருக்க போகிறது. எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்குங்க. புதிய தொழில் தொடங்குவதற்காக அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதியும் இப்பொழுது கிடைக்கும். உங்களுடைய முயற்சியானது வெற்றியாகும். உறவுகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். அதேபோல் பணப்புழக்கங்களானது அதிகரிக்குங்க. அலுவலக பணியில் ஏற்பட்ட பிரச்சனையானது முடிவிற்கு வரும். ஒரு சிலருக்கு விருப்பப்பட்ட இடத்திற்கு மாற்றங்கள் பதவி உயர்வுகளானது கிடைக்குங்க. தொழிலில் இருந்த தடையானது விலகி முன்னேற்றங்களும் ஏற்படும். பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவர். அரசியல்வாதிகளினுடைய செல்வாக்கானது பார்த்தீங்கன்னா மேம்படுங்க. ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பதவி பொறுப்பானது கிடைக்கும். சுக்கிர பகவான் இந்த காலகட்டங்கள் முழுவதுமே சாதகமாக சஞ்சரிப்பது குடும்பத்தில் ஒற்றுமையானது நீடித்து நிலைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொன்பொருளும் சேரும். சேமிப்பும் உயரும். குரு பகவானினுடைய சஞ்சார நிலையும் பார்வைகளும் உங்களுடைய நிலையை உயர்த்த செய்யும். இந்த
தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.